வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நன்றாக பேசி வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அப்பல்லோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் நன்கு பேசி வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ வல்லுநர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், இதயம், நுரையீரல், நீரிழிவு நிபுணர்கள் முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் அப்பல்லோ தெரிவித்துள்ளது. மேலும் மூத்த மருத்துவர்களின் ஆலோசனைப்படி முதலமைச்சருக்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 1 மாதம் நிறைவடைகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா நன்கு பேசி வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ள நிலையில், அவர் இன்னும் சில நாட்களில் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்னும் எத்தனை நாள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்பதை மருத்துவர்கள் தீர்மானிப்பார்கள் என அதிமுக செய்தி தொடர்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 30 நாட்கள் ஆகும் நிலையில், உடல்நலம் விசாரிப்பதற்காக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கருப்பண்ணன், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அதிமுக செய்தி தொடர்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், நடிகர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் இன்று காலை மருத்துவமனைக்கு வந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், முதல்வர் ஜெயலலிதா விரைவாக நலம் பெற்று வருவதாகவும், மன நிம்மதியும் நம்பிக்கையும் பெறும் வகையில் அவர் நலம் பெற்று வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் தெரிவித்தார். எத்தனை நாள் மருத்துவமனையில் இருப்பார் என்பது குறித்து மருத்துவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார். மருத்துவமனையிலும் தரமான சிகிச்சையை தந்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் விரைவில் குணமடைந்து மீண்டும் நமக்காக தொண்டாற்ற வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அது மருத்துவர்கள் கணிப்பிலே தான் சொல்லப்படுகிறது. மருத்துவர்கள் தான். முதல்வரின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், முதல்வருக்கு சிறந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதால் விரைவில் வீடு திரும்புவார் என தெரிவித்தார். இன்று இங்கே வந்தபோது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் நலமுற முன்னேறி கொண்டிருக்கிறது உடல்நிலை. எனவே விரைவிலே குணம் பெற்று அவர்கள் தங்களுடைய பணியினை மீண்டும் தொடங்குவார்கள் என்று சொன்னது எனது மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் நம்பிக்கையை ஊட்டுவதாகவும் இருக்கிறது. இதனிடையே முதல்வர் பூரண குணமடைய அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் உள்ள விநாயகர் கோவிலில் அதிமுக தொண்டர்கள் மாவிளக்கு வைத்து வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து அதிமுக இலக்கிய அணி சார்பில் அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவையில் உரிய அனுமதியின்றி பட்டாசுகள் சேகரித்து வைத்திருந்த கல்வி பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 4 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை காந்தி பூங்கா அருகே IAS பயிற்சி மையத்தின் கீழ்த்தளத்தில் தீபாவளியையொட்டி பட்டாசு பரிசு பெட்டிகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை அம்மையத்தில் எதிர்பாரா விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்று துரிதமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தின் போது IAS பயிற்சி மையத்தில் பட்டாசு புகையால் சிக்கி மயங்கிய 2 பெண்கள் உட்பட 5 மாணவர்களை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். இந்த விபத்தில் சக்திவேல் என்ற மாணவர் உயிரிழந்தார். காயமடைந்த காயத்ரி, அரங்கநாதன், விஜயலட்சுமி, முத்துமாணிக்கம், கிரீஷ் ஆகிய 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த பகுதியை கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன், மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் SP வேலுமணி பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். வந்து பார்க்கும்போது கீழ்த்தளம், முதல் தளம், 2ஆம் தளத்தில் தீ பிடிச்சிட்டு இருக்குது. 2ஆம் தளத்தில் கடைசியில் ஒரு 4 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. உடனே மாவட்ட அலுவலர் அந்த இடத்துல தான் முன்னால் நின்று இருந்தார். அவர் உடனே உத்தரவு கொடுக்க, அந்த உத்தரவின்படி எங்கள் ஆளுங்க பிரீத்திங் அப்பாரட்டஸ் போட்டு உள்ளே பூந்து அந்த 4 பேர்த்தில் முதல் ஒருத்தரை கொண்டு வந்தார். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார். அதனால் அவருக்கு தண்ணி மூஞ்சியில் தெளித்து அவரை ஆசுவாசப்படுத்தி உடனடியாக ஸ்ட்ரெச்சர் மூலமாக, லேடர் மூலமாக அவரை கீழே இறக்கிட்டோம். இப்படி அந்த ஒரு பொண்ணை உடனடியாக அங்கே எஸ்டேட் கொடுத்ததுனால, ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் பசங்களை விட வீக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் அவங்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டுரும். பயம் வேறு.
எதுவுமே தீக்காயங்கள் ஒன்லி. சிவகாசி பட்டாசு கடை விபத்து சம்பவம் தொடர்பாக மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பெண்கள் உள்பட 8 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இதையடுத்து பட்டாசு கடையை குத்தகைக்கு எடுத்த ஆனந்த்ராஜ், செண்பகராமன் ஆகியோர் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பட்டாசு கடை ஊழியர்கள் சுனில், சரவணன், பாலசுப்ரமணியன், பழனிவேல் ஆகியோரையும் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிவகாசி பட்டாசு வெடிவிபத்து நடந்த இடத்தில் பாதிப்படைந்த தனியார் ஸ்கேன் சென்டரை சிவகாசி அரசு மருத்துவ அலுவலர் பிரகலநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஸ்கேன் சென்டரில் உள்ள கருவியில் இருந்து கதிர்வீச்சு தற்போது வெளியேற வாய்ப்பு இல்லை என்றும், பாதிப்படைந்த ஸ்கேனரை அகற்றும் போதுதான் கதிர்வீச்சின் தன்மை தெரியும் எனவும் தெரிவித்தார். மேலும் இதனால் பொதுமக்களுக்கு யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் வெடிபொருட்கள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு நடத்தினர். மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சரவணன், சாதுகான், போர்கர் ஆகியோர் பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்களின் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். சிவகாசி பட்டாசு விபத்து குறித்து விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறையின் இணை அதிகாரி ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு குடோன் விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. இந்த வழக்கில் பட்டாசு குடோன் அமைக்கப்பட்டதில் உள்ள விதிமீறல் மற்றும் விபத்து குறித்து விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறையின் இணை அதிகாரி ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மக்களின் உயிரோடு விளையாடுவதை அரசு அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் பிரச்சினையில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா, அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன், அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளரும் பொலிட் பீரோ உறுப்பினருமான ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்த அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி மனு ஒன்றையும் அளித்தனர். காவிரி பிரச்சினையில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டதாக அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். to constitute காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்கிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே அனுதாபத்தோடு இதை பரிசீலிப்பதாக ஐ வில் லுக் இன்டு இட் என்று சொல்லியிருப்பதனால் எங்களுக்கு மத்திய அரசிலே நீதி கிடைக்கவில்லை, மோடி அரசாங்கத்திடம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, அதனால் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறினோம். அவர்கள் அனுதாபத்தோடு கேட்டார்கள். எங்களுக்கு மிக மன நிறைவாக இருக்கிறது. The purpose of the delegation's meeting with President was to seek the intervention of the President on the ongoing Kaveri river water dispute, and they submitted a memorandum in which they have asked the President to intervene and see the Kaveri Management Board is constituted. This is the purpose of the visit. தஞ்சையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 15,45,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து 21 இடங்களில் சோதனைச் சாவடி அமைத்து பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வல்லம் பைபாஸ் சாலை சோதனைச் சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகனங்களை சோதனை செய்தபோது கோவையில் இருந்து புதுச்சேரிக்கு சென்ற ஒரு காரில் 15,45,000 ரூபாய் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தஞ்சை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பணத்தை கொண்டு வந்தது கோவை சூலூர் பகுதியைச் சேர்ந்த முகமது சாதிக் என்பதும் உரிய ஆவணங்கள் இன்றே எடுத்து வரப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பள்ளம் பைபாஸ் சாலைக்கு கீழே
சோதனை செய்யப்பட்டது. வண்டி நம்ம மாருதி கார்லேருந்து சுமார் 15,45,500 ரூபா வந்து அண்ணாகொண்டா கைப்பற்றிருக்காங்க. அது விசாரணை செய்தவர்கள் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே மரம் வாங்குறதுக்காக எடுத்து வந்த பணம்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டாக்கா மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்றத்திற்கு கடந்த மே மாதம் தேர்தல் நடைபெற்ற போது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேல் உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து அந்த இடம் காலியானது. இந்த 3 தொகுதிகளுக்கும் நவம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் 3 தொகுதிகளுக்கும் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களுக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நேர்காணல் நடைபெற்றது. இதையடுத்து 3 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அரவக்குறிச்சி தொகுதியில் KC பழனிசாமி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தஞ்சையில் திமுக சார்பில் டாக்டர் அஞ்சுகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக வேட்பாளராக டாக்டர் சரவணன் போட்டியிடுவார் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் மேற்கொள்வோம் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை கூறினார். அதிமுக ஆட்சி ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமைதான், அதைவிட மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் எந்த அடிப்படை பிரச்சனைகளும் எந்த முன்னேற்றமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆக நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஆக இதையெல்லாம் வரையறுக்கக்கூடிய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் முன்வைத்து தன்னுடைய பிரச்சாரத்தில் அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் அதிமுக திமுக சார்பில் மோதும் வேட்பாளர்களின் விவரங்களை பார்க்கலாம். அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். திமுக சார்பில் செந்தில் பாலாஜியை எதிர்த்து களம் காண்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி. தஞ்சை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுபவர் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் M. ரங்கசாமி. அவரை எதிர்த்து திமுக சார்பில் கட்சியின் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் அஞ்சுகம் களம் இறக்கப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக முன்னாள் MLA AK போஸ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுகவின் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் சார்பில் மீண்டும் அதே வேட்பாளர்கள் போட்டியிட்டால் நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பாமக சார்பில் அக்கட்சி செய்தி தொடர்பாளர் பாலு புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தொகுதிகளில் அதே வேட்பாளர்கள் போட்டியிட்டால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்தார். தேர்தல் குற்றங்களில் தொடர்புடையவராக இருந்தால் அவர்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் போட்டியிடக்கூடாது என்ற தடை இருக்கின்ற பொழுது இந்த 3 பேரும் மீண்டும் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அறிவித்திருப்பதை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தால் அந்த வேட்புமனுவை தேர்தல் ஆணையமும் அதனுடைய அதிகாரிகளும் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி இந்த மனுவை நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாவட்டத்தில் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு செல்ல 144 தடை உத்தரவு பிறப்பித்து ஆட்சியர் சத்யேந்திர சிங் துர்சாவத் உத்தரவிட்டுள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதையொட்டி இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் துர்சாவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்டத்தில் துப்பாக்கி, கூர்மையான ஆயுதங்களான ஈட்டி, கத்தி, தடிகள், லத்தி, கற்கள் போன்றவை கொண்டு செல்ல இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 144 பிரிவின் கீழ் தடை விதிக்கப்படுகிறது என்றும், ஏற்கனவே உரிமங்கள் பெறப்பட்டுள்ள துப்பாக்கிகளை அருகாமையில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் தான் தனது அரசியல் வாரிசு என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் திடீர் அறிவிப்பு குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு வரவேற்கத்தக்கது என 64.61% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். உட்கட்சி முடிவு என 9.67% பேரும், அரசியல் நகர்வு என 25.72% பேரும் கருத்து கூறியுள்ளனர்.
இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு வரவேற்கத்தக்கது என 54% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். உட்கட்சி முடிவு என 14% பேரும், அரசியல் நகர்வு என 32% பேரும் கருத்து கூறியுள்ளனர். லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்யப்பட்ட மதுரை மாவட்ட வருவாய் அலுவலரின் நேர்முக உதவியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த சுப்ராஜ் என்பவர் தீபாவளிக்காக பட்டாசு கடை வைக்க ஏற்பாடு செய்து வந்தார். இதற்காக முறையாக போலீஸ், தீயணைப்புத்துறை, மாவட்ட வருவாய்த்துறையில் அனுமதி பெற விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் அனுமதி பெற முயன்ற போது சுப்ராஜிடம் மாவட்ட வருவாய் அலுவலரின் நேர்முக உதவியாளரான அன்புச்செல்வன் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து சுப்ராஜ் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து அன்புச்செல்வத்தை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அன்புச்செல்வனை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை மோகன்ராஜ் வழங்குவார். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் திருடர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து அவர்களை கைது செய்ய கண்காணிப்பு பணிகளில் சாதாரண உடையில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வரும் 29ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி தற்போது முதலே சென்னை நகரின் பெரும்பாலான ஜவுளி கடைகளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீபாவளி திருடர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து அவர்களை கைது செய்ய போலீசார் சாதாரண உடையில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம் ஆகிய இடங்களில் தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு அப்பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் கேமராக்கள் மற்றும் பைனாகுலர் ஆகியவற்றை கொண்டு தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருட்டு குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் படங்களையும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஆங்காங்கே ஒட்டி வைத்துள்ளனர். இது மட்டுமின்றி பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் மைக் மூலமாகவும் துண்டு பிரசுரங்கள் வாயிலாகவும் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். திருச்சியில் தீபாவளி பாதுகாப்பிற்காக நகரின் முக்கிய பகுதிகளில் 26 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி நடைபெறுவதாக மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்குவதற்காக ஆண்டுதோறும் NSB சாலை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆண்டு நெரிசலை சமாளிக்க சிறப்பு ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நந்திக்கோவில் சாலையில் புறக்காவல் நிலையம் ஒன்று திறக்கப்பட்டது. இதை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் மஞ்சுநாதா திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நகரின் முக்கிய இடங்களில் 26 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் 8 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி நடந்து வருவதாகவும் கூறினார். இந்த கூட்டத்தள்ளி வரும்போது போகும்போது சம்டைம்ஸ் ஸ்நாச்சிங்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வி ஆர் தேர் எல்லா இடத்துலையுமே. நம்ம 63 பீட்ஸை வந்து நம்ம திருச்சி சிட்டியில் பண்ணியிருக்கிறோம். என்னென்னமா இருந்தாலும் வந்து பப்ளிக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தாங்கன்னா இந்த குற்றங்களை நம்ம ஈஸியாக தடுக்க. தமிழகத்தில் விலையில்லா அரிசியை கடத்திய 916 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பங்கேற்று இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி அனைத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அமைச்சர் காமராஜ் தமிழகத்தில் விலையில்லா அரிசி கடத்தியதாக 916 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகள் பத்திரப்பதிவு செய்திட விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றப்படுவதை தடுக்க கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவால் ரியல் எஸ்டேட் தொழில் முடங்கி கிடப்பதாகவும், எனவே தங்களையும் ஒரு மனுதாரராக இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதேபோல் வழக்கறிஞர் VPR மேனன் என்பவரும் வீட்டு மனைகளை வழங்க ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக விரிவான கொள்கை வகுக்கும்படியும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த 3 வழக்குகளையும் இணைத்து தலைமை நீதிபதி அமர்விலான முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பத்திரப்பதிவு தடையால் சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஐயாதுரை வாதிட்டார். இதனையடுத்து தடையை நீக்க மறுத்துள்ள நீதிபதி
பத்திரப்பதிவை முழுமையாக தடை செய்யவில்லை என்றும் அங்கீகாரம் இல்லாத மனைகளுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் மனைகளை அங்கீகரிப்பது தொடர்பாக திட்டம் வகுக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினை நவம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவித்தனர். மேலும் அன்றைய தினம் இந்த வழக்கு குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நீர்நிலைகள், அதாவது வாய்க்கால், குளம், ஏரி, இதில் எல்லாம் வந்து பிளாட் போட்டிருந்தா அதை வந்து ரீசர்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்டை சொன்னேன். அப்போ நிறைய பேர் இம்ப்ளீனிங் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கல. அதே நேரத்தில் அவங்கெல்லாம் தன்னுடைய சிரமங்களை குறித்து ஒரு என்னென்ன வகையில் தனக்கு ரிலீஃப் கிடைக்கணுங்கிறத சொல்லலாம். அதை வந்து ஒரு வாரத்துக்கு முந்தி சொல்லி அதை கொடுத்துடணும். அது மேலே வந்து என்ன முடிவெடுக்கலாங்கிறத தலைமை நீதிபதி சொல்லி 16/11 ஒத்தி வச்சிருக்கிறாரு. ஆக அந்த தடை இப்போ இருக்கிற தொடருது. எக்காரணத்தை முன்னிட்டு எந்த விதமான ரீசர்ச்சும் செய்யக்கூடாதுங்கிற தடையை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் அழகர் மலையில் உள்ள அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அழகர் மலையில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் 31ஆம் தேதி திங்கட்கிழமையன்று காலையில் 9:15 மணிக்கு விக்னேஸ்வரர் பூஜையுடன் தொடங்குகிறது. நவம்பர் 1ஆம் தேதியன்று மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் காட்சி தருவதும் தங்கரத உலாவும் நடைபெறும். தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி புறப்பாடு நடைபெறும். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நவம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமையன்று சூரசம்ஹாரம் விழாவும் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் ஒரே நாளில் 10 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போலி மருத்துவர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவனுக்கு கிடைத்த ரகசிய தகவலினை அடுத்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அசோக்குமார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இக்குழுவினர் சூளகிரி, வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, சிங்காரப்பேட்டை, கெலமங்கலம், தேன்கனிக்கோட்டை போன்ற பல இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த அதிரடி சோதனையில் 10 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களின் மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. சங்கரன் கோவில் அருகே காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த காதல் ஜோடிக்கு காவல் நிலையத்தில் போலீசார் திருமணம் செய்து வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இதே நூற்பாலையில் பணிபுரிந்து வந்த அமுதா என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அமுதாவின் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய அமுதா காதலர் மூர்த்தியுடன் சங்கரன் கோவில் டவுன் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். பின்னர் மணமகன் வீட்டார் ஒப்புதலுடன் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி மாலை மாற்றி போலீசார் திருமணம் செய்து வைத்தனர். மகளை பிரிந்த துக்கத்தில் அமுதாவின் தாய் மண்ணை வாரி தூற்றிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது.